ஆனந்த பூங்காற்றி. கார்த்திக், ஏன்பா இப்படி இருக்க? என்னப்பா ஆச்சு உனக்கு? நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க. இந்த ஜூஸாவது குடிப்பா. மம்மி எனக்கு எதுவும் வேணாம் மம்மி. ஏன்பா அப்படி சொல்ற? நேத்துல இருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னப்பா ஆகுறது? தயவு செஞ்சு இந்த ஜூஸ் ஆச்சு குடிப்பா. மம்மி நீங்க ஏன் சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. ப்ளீஸ் மம்மி எனக்கு எதுவும் வேணாம். ப்ளீஸ்பா, அம்மாக்காக. இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் கார்த்திக், ஏன்பா அப்படிலாம் பண்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனை? அம்மா கிட்ட சொல்லுப்பா. இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா உடம்புக்கு என்னப்பா ஆகும்? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. ராகுல், என்னப்பா இதெல்லாம்? இவன் ஏன்பா இப்படி நடந்துக்கிறான்? தெரியல ஆண்டி, எனக்கும் என்னன்னு தெரியல. நான் போய் அவனை கேக்குறேன் ஆண்டி. நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அவனை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா கூட சால்வ் பண்றதுக்காச்சும் ட்ரை பண்ணலாம்ல. என்ன ஏதுன்னு சொன்னாதானப்பா? சொல்லாம இப்படி சாப்பிடாம இருக்கானே, எனக்கு மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டி நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் நான் பேசி சால்வ் பண்ணி வைக்கிறேன் ஆண்டி, கவலைப்படாதீங்க. சரிப்பா ராகுல், கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா அவனுக்கு. தயவு செஞ்சு சாப்பிட சொல்லுப்பா. சரிங்க ஆண்டி, அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன். நீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டி. சரிப்பா. நானே வருத்தத்துல இருக்கேன், இவங்க வேற சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சாப்பிடலன்னா செத்தா போயிட போறேன். நல்லா தானே இருக்கேன், அப்புறம் என்ன? டேய் கார்த்திக், உங்க அம்மா கிட்ட ஏன்டா அப்படி நடந்துக்கிற? பின்ன என்னடா, நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு இருக்காங்க? டேய் அவங்க நல்லதுக்கு தான்டா சொல்றாங்க, சாப்பிட தானடா சொன்னாங்க, அப்புறம் என்ன பிரச்சனைடா உனக்கு? இங்க பாரு ராகுல், நான் சாப்பிடுற நிலைமையிலலாம் இல்ல. எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல இவங்க வேற. டேய் நீ ஏன்டா அப்படிலாம் நடந்துக்கிற? நீ இப்படிலாம் இருந்து பார்த்ததே இல்லையே. கோவப்படுவ, ஆனா அம்மா மேலாம் கோவப்பட மாட்டல்ல. இப்ப என்ன? நான் தான் சொன்னலடா, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன்னு. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானடா தெரியும். நீ சொல்லாம உனக்குள்ள வச்சுட்டு இருந்தனா உனக்கு தான் பிரச்சனை பெருசாகும். சொன்னா மட்டும் என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கவா போறீங்க? நீ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, தீர்த்து வைக்கிறோமா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். என் ப்ராப்ளம்லாம் உனக்கு புரியாதுடா, விடு. டேய் கார்த்திக், நான் உன் ஃப்ரெண்டுடா. என்னால உன் பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். உன் மனசு எப்படின்னு எனக்கு தெரியும்டா. கண்டிப்பா உன்னோட பிரச்சனை சரியாக நான் ஹெல்ப் பண்றேன், போதுமா? உண்மையா நீ ஹெல்ப் பண்ணுவியாடா? ஏய் ப்ராமிஸ்டா, நான் ஹெல்ப் பண்ணுவேன் உனக்கு. அதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா மச்சான். ஏன்டா என்னாச்சு உனக்கு? நான் பஜார்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அந்த பொண்ணு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஆஃபீஸ்க்கு போனா வேலை கூட பார்க்க முடியல. மைண்ட் எல்லாம் அவளே தான் இருக்கா. அவளை பார்க்கணும் போல தோணுச்சுடா. டேய் லவ் பண்றியா? தெரியலடா, ஆனா எப்பவுமே அவன் ஞாபகமாவே இருக்கு. யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு ஒரு பயம். கார்த்திக், நீயாடா இப்படி? எனக்கே தெரியலடா நான் ஏன் இப்படி இருக்குன்னு. அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு, ஆனா அவ யாரு, அவ பேர் என்ன, அவ ஊர் என்ன, எதுவுமே தெரியலடா. சரி அவளை ஃபர்ஸ்ட் பஜார்ல தானே பார்த்தோம், அங்க போய் பார்க்கலான்னு போய் நின்னா அவ அங்க வரலடா. 4 நாளா ரோட்ல பைத்தியக்கார மாதிரி நின்னுட்டு இருக்கேன் தெரியுமா? போறவன் வரவெல்லாம் ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறான். அந்த பொண்ணு எங்க இருக்கா என்ன ஏதுன்னே தெரியலடா. அவளை பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளவுதானா மேட்ரு? அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அதுக்காடா இப்படி இருக்க? இதெல்லாம் சப்ப மேட்ரு. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டா, இதெல்லாம் நான் ஈஸியா பண்ணிடுவேன். ஆனா எனக்கு தேவை அந்த பொண்ணோட போட்டோ வேணும். என்கிட்ட இருக்குடா. ஆமா, இந்த ஊர்ல அவளை எப்படி கண்டுபிடிப்ப? ஆமா, இதெல்லாம் ஒரு பெரிய ஊரு. சென்னை சிட்டிலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த டவுன்ல கண்டுபிடிக்க மாட்டேனா? மச்சான், அப்ப கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிருவியாடா? ப்ராமிஸா கண்டுபிடிச்சிருவேன்டா. என்னை பத்திலாம் தப்பு கணக்கு போடாத. நான்லாம் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அந்த விஷயத்துல ஜெயிக்காம வெளியில வரமாட்டேன். யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என் நண்பன் நீ, உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நீ மட்டும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்ட, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்டா. பேச்சு மாற மாட்டியே? கண்டிப்பாடா, நீ எவ்வளவு காஸ்ட்லியா கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், போதுமா? சரி அதெல்லாம் விடு. இப்ப அம்மா கிட்ட பேசு. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. ஆமா, மம்மிய வேற நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. பாவம்டா அவங்க. எந்த கோவமா இருந்தாலும் அவங்க மேல காட்டாத. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன் தம்பி என்னடான்னா வெளியூர்ல படிச்சுட்டு இங்க ஒரு நாள் கூட வரமாட்டான். நீயும் இந்த ஊர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியான். அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்களுக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு போக மனசு இல்ல, வேற என்ன பண்ணுவாங்க?
பத்தாததுக்கு நீ வேற இப்ப இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்லடா. அவங்க எப்படி வருத்தப்படுறாங்க தெரியுமா என்கிட்ட சொல்லி. சாரிடா, நான் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். சாரி என்கிட்ட சொல்லாத, வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லு. சரிடா, வா போவோம். டேய் ராகுல், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறா சீக்கிரமா. நாளைக்கு அவளோட ஃபுல் டீட்டெயிலோட வரேன் பாரு. ஹே மச்சான், நிஜமாவா? அடச்சி வா. நீ இங்கதான் இருக்கியா? டே கார்த்திக். இங்க பாருடா. என்னடா சொல்லு. காலையில நான் மொபைல்ல ஒரு ஆட் பார்த்தேன்டா. இப்போ லேட்டஸ்ட் மாடல் கோல்டு வாட்ச் ஒன்று வந்திருக்கான்டா. அது எனக்கு வாங்கி கொடு. போடா, அப்புறமா பார்த்துக்கலாம், வேலை இருக்கு. டே ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுடா. என்னடா தொல்லை பண்ணிட்டு இருக்காத, வேலை இருக்கு. வேலை இருக்கோ? ஆமா. அப்போ ஃப்ரீ கிடையாது நீ, அதானே? ஆமாண்டா, அப்போதுலேருந்து இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் போறியா? சரி சரி, நான் போறேன். ஆனா ஒன்று, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. எதுக்கு? நான் போனதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. நீ போனா நான் சந்தோஷம் தான் படுவேன், ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, அப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன், கேட்டுக்கோ. என்ன சொல்லி தொலை. நீ மொபைல்ல காமிச்சல அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். டேய் ராகுல், உண்மையாவா சொல்ற? ஆமாண்டா, உண்மையாதான் சொல்றேன். சரி சரி போ, உனக்கு தான் ஒர்க் இருக்குல்ல, நீ வேலையை பாரு. நான் போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு வந்தா திமிரா பேசுற? போடா போ. டே ராகுல், சாரிடா சாரிடா. என்ன கேட்ட? நியூ மாடல் வாட்ச் தானே, கண்டிப்பா வாங்கி தரேன்டா, சொல்லுடா. ஓ சரி சரி, ஓகே ஓகே. பாவம், போனா பட்டம் சொல்றேன். கால் வலிக்குது, நான் இப்படி உட்காந்துட்டு சொல்றேன். சரிடா, உட்காந்துக்கோ. ஓகேடா, சொல்லு சொல்லு. ரொம்ப ஆர்வமா இருக்க போல. டேய், உனக்கு வாட்ச் வேணுமா வேணாவா? வேணும் வேணும். அப்ப டீட்டெயில்ஸ் சொல்லுடா மங்கூஸ் மண்டையா. சொல்றேன், சொல்லி தொலைறேன். அடிச்சு சொல்லு. பொண்ணு பேரு மதுமிகா. மதுமிதாவா? மதுமிதா இல்லடா, மதுமிகா. மதுமிகா. கரெக்ட். அம்மா பேரு மகாலட்சுமி, அப்பா பேரு வினோத்குமார். அவளுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கா, அவ பேரு வருமிகா. அப்பா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிறது சொந்த வீடு. மதுமிகா, அதான்டா உன் ஆளு. எஸ்பிஜே காலேஜ்ல ஃபைனல் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. இப்போ ஃபைனல் செமஸ்டர் போயிட்டு இருக்கு அவளுக்கு. அப்புறம் அவ தங்கச்சி அதே காலேஜ்ல பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. உன் ஆளு எப்பவுமே அவங்க தங்கச்சி கூட தான் காலேஜ் போவோமா. இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால தனியா போயிட்டு வரலாம். 1 மணிக்கு எக்ஸாம் முடியும், 1:10க்கு காலேஜ்ல இருந்து பஸ் ஏறுவா. பஸ் டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சுன்னா 1:45. பஸ் கரெக்டா போனா 1:30 மணிக்கெல்லாம் அவளோட பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுவா. அங்க இருந்து 10 நிமிஷம் வீட்டுக்கு நடந்து போவா. அவங்க வீட்டுக்கிட்ட அறிவழகின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம், அவங்க தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அதே மாதிரி அவங்க தங்கச்சியும் அவளுக்கு ரொம்ப பெட்டான், ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்களாம் 2 பேரும். என்ன மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் அவ லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவ தங்கச்சிக்கிட்டயும் அந்த அறிவுன்றவங்க கிட்டயும் தான் சொல்லுவாளாம். டேய் போதண்டா போதண்டா, எப்பா எவ்வளோ டீட்டெயில்ஸு, இதெல்லாம் எப்படிடா தெரிஞ்சுக்கிட்ட? நான் தான் அப்பவே சொன்னலடா, ஒரு நாள் டைம் கூட எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்றேன்னு. எப்படிடா, என்னால நம்பவே முடியல, இவ்வளோ டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க. அதான்டா இந்த ராகுல்ன்றது. சரி போதுமா, உனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சா? ஐயோ, எனக்கு தேவையான டீட்டெயில்ஸா? அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணி வந்துட்டடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். என் கூட கடைக்கு வாடா, நீ கேட்ட வாட்ச் எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்கி தரேன், ஓகேவா? சூப்பர்டா. ஓகே ஓகே. ஆமா, அதுக்கே நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம், இன்னைக்கே போலாமே. போலாம் மச்சான், ஆனா இப்போதைக்கு டைம் இல்ல. யாரை உடனே மீட் பண்ணல, ஓடி வா போலாம் போலாம். பத்தியா, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவனே எப்படி பேசுற பத்தியா? நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல, நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்றேன். வாடா, டைம் ஆச்சு, ஆல்ரெடி 1 o'clock ஆயிடுச்சு. வா 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 சீக்கிரம் வா. என்ன இப்படி பறக்குறான்? டேய், அப்போ ஒர்க் இருக்குன்னு சொன்னியே, அவளை விட ஒர்க் ஒன்றும் முக்கியம் இல்ல, வா போலாம். ஐயோ, என்ன இவன் இப்படி ஆயிட்டான்? டேய் ராகுல், வாடா போலாம். டேய், அந்த பொண்ணு வீடு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதே. அவ பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போகும்போது அவ பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி வீட்டை தெரிஞ்சுக்கலாம், வாடா போலாம். ஐயோ, என்னால முடியாதுப்பா, ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றோன்னு தெரிஞ்சா அடி பிச்சிருவாங்க பாக்குறவங்க எல்லாம். அடி தானே, வாங்கிக்கலாம் வாடா. அடி வாங்கலாமா? டேய், ஆளை விட்றா. அடிச்சி வா. என்னடா அவளை இன்னும் காணோம்? வந்துருவாடா, ஏன்டா இப்படி அவசரப்படுற, வெயிட் பண்ணு. டேய் வந்துட்டாடா. டேய் ராகுல், எப்படிடா இருக்கா? போன்ல பார்த்ததோட நேர்ல அழகா இருக்காடா.
டேய் எங்க போற மச்சான்? நீதான் அவ வீடு தெரியாதுன்னு வா, ஃபாலோ பண்ணிட்டு போய் கண்டுபிடிக்கலாம். ஏய் உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? ஏய் ப்ளீஸ்டா ராகுல், ப்ளீஸ் ப்ளீஸ்டா. இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லை, நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ராகுல், ப்ளீஸ்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான், ஓகேவா? ஆமா, ஒரு நாள் மட்டும் தானே நீ இருப்ப. என்னது ஒரு நாள் மட்டும் தான் நான் இருப்பேனா? அப்ப இனிமே டெய்லி நான் விடாம ஃபாலோ பண்ணிக்கிறேன். என் பின்னாடி இப்ப நீ ஃபாலோ பண்ணிட்டு வா. இவன் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? டேய் வரியால நான் மட்டும் போட்டா வந்து தொலைறேன்டா. இவன் காதலுக்காக நம்ம செருப்படி வாங்கிடுவோம் போல இருக்கே. டேய் வந்தியாலியா, வந்து தொலைறேன்டா. வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. அக்கா அங்க வர்றது நம்ம மது மாதிரி இல்ல? ஆமா அறிவு, மதுதான். ஹாய் மது. ஹாய் அறிவக்கா, இருங்க வரேன். ஏய் நீ எங்கடா போற? அவங்க வீட்டுக்குடா. ஆமா, இவர் மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறாங்க. எச்சி வா இங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ற? அதான் வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ல, வாடா போலாம். ஏய் ஒரு நிமிஷம் இருடா, அவளோட வாய்ஸ் மட்டும் கேட்டு வந்துடுறேன். ஏ மது, எக்ஸாம் எப்படி எழுதுன? சூப்பரா எழுதியிருக்கேங்க்கா. அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவியோ? அதுக்கு தான்க்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி போ, பேக்கை உள்ள வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு வா. ஓகேக்கா. வாமா மது, உள்ள போலாம். சரிம்மா. டேய் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. தயவு செஞ்சு வா போலாம், அசிங்கமா இருக்கு ரோட்ல நிக்கிறது. ஏய் ராகுல் இருடா, திருப்பியும் அவ வெளியில வருவாள், பார்த்துட்டே போயிடலாம். சரி நீ பார்த்துட்டு பொறுமையா வா, நான் போறேன். ஆன்ட்டி கேட்டாங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்றேன், சரியா? ஏன்டா அப்படி பண்ற? பின்ன என்னடா ஓவரா பண்ற? வா போலாம் வீட்டுக்கு. உச்சி வெயில இப்படி நிக்க வச்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? தயவு செஞ்சு வா போலாம். வெயில் அடிக்குதான்? இல்ல, பனிமழை கொட்டுது. டே வாடா போலாம். சரி சரி, அதான் வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ல, வா போலாம், நாளைக்கா வரலாம். என்னது நாளைக்குமா? டேய் நில்றா ஒரு நிமிஷம்.